பவித்ரா, நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நேற்றே நாம் கூறியிருந்தோம் சத்தியம் தொலைக்காட்சியிலே ரோஹித் சர்மா ஓய்வு பெற போகிறார். அந்த அறிவிப்பு நாளை செய்தியாளர் சந்திப்பிலே வெளியாகும் என கூறியிருந்தோம். தற்போது அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த போட்டியில் நாளை தொடங்க இருக்கும், நாளை சிட்னியில் 3ஆம் தேதி தொடங்க இருக்கும் சிட்னி டெஸ்ட் போட்டியிலே ரோஹித் சர்மா விளையாடுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. he may be rested என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் பும்ரா தான் அணியின் கேப்டனாக இருக்க போகிறார் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கிறது. ஏற்கனவே இந்த தொடரின் முதல் போட்டியிலும் ரோஹித் சர்மா காயம் காரணமாக விளையாடாத போது பும்ரா தான் முதல் டெஸ்டுக்கு கேப்டனாக இருந்தார். அதே போன்று தற்போது சிட்னியில் நாளை தொடங்க இருக்கும் போட்டிக்கும் பும்ரா தான் கேப்டனாக இருக்க போகிறார். வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா தான் கேப்டன் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஏன்னா அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பு வந்துவிட்டது. எனவே சிட்னி டெஸ்ட் போட்டியில் பும்ரா தான் கேப்டன். அதே போன்று இந்திய அணியிலே மேலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது ஆகாஷ் தீப் கடந்த சில போட்டிகளாக சிறந்த பந்து வீச்சாளராக இருந்து வரும் ஆகாஷ் தீப் இந்த போட்டியில் காயம் காரணமாக அவர் விளையாட போவதில்லை. அவருக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா விளையாட போகிறார். பிரசித் கிருஷ்ணா இந்த போட்டியிலே ஆகாஷ் தீப்க்கு பதிலாக களமிறங்க போகிறார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதை இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் உறுதி செய்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான தகவல். இந்த போட்டி மிக முக்கியமான போட்டி. இந்த போட்டியில் தோற்றுவிட்டால் கவாஸ்கர் பார்டர் டிராபி கோப்பையை மட்டும் இழப்புக்கு போவதில்லை, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெறும் வாய்ப்பையும் இந்தியா இழந்துவிடும். எனவே மிக முக்கியமான போட்டியாக பார்க்கப்படுகிறது. கடந்த மெல்பர்ன் போட்டியின் போது நீக்கப்பட்டிருந்த சுப்மன் கில் தற்போது அணிக்கு திரும்ப இருக்கிறார். ரோஹித் சர்மாவின் இடத்திலே அவர் விளையாடுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று KL ராகுல் வில் ஓபன் இன்னிங்ஸ் வித் யசஸ்வி ஜெய்ஸ்வால் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது KL ராகுலும் ஜெய்ஸ்வாலும் தொடக்க ஆட்டங்களாகவும் சுப்மன் கில் 4வது வீரராக அல்லது 3வது வீரராக களமிறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின் விராட் கோலி, அதன் பின் ரிஷப் பந்த் இருக்கிறார். அதே போன்று பிரசித் கிருஷ்ணா ஆகாஷ் தீப் பதிலாக அவர் விளையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கௌதம் கம்பீர் இந்த தகவலை உறுதி செய்திருக்கிறார். ஏனென்றால் இன்று வலைப்பயிற்சியின் போது ரோஹித் சர்மா களமிறங்கவே இல்லை, கடைசியாக வந்தார். வந்த பிறகு பும்ரா மற்றும் கௌதம் கம்பீருடன் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அந்த சிட்னி விளையாட்டு மைதானத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்தார். பேசிய பிறகு ரோஹித் சர்மா கிடுகிடன உள்ளே சென்று விட்டார். அதன் பிறகு தற்போது இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. பும்ரா அணியை வழிநடத்த போகிறார் என்ற தகவல் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஆனால் ரோஹித்துக்கு பெரிய காயம் ஏதும் இல்லை. அவர் இந்த போட்டியில் விளையாட விரும்பவில்லை என்ற வகையில் தகவல் வெளியானதாகவும் அதன் அடிப்படையிலே தற்போது இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் நாளைய இந்த சிட்னி டெஸ்ட் போட்டியின் முடிவிலே ரோஹித் சர்மாவுடைய அதிகாரப்பூர்வமாக ஓய்வு அறிவிப்பு வெளியாகலாம் என்ற தகவல் தற்போது வைரலாக சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பித்திருக்கிறது. என்றால் கடந்த சில போட்டிகளாக மிக மோசமாக விளையாடினார். மொத்தமாக கடந்த 3 போட்டிகளில் மொத்தமாக 30 ரன்கள் தான் எடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கடந்த இந்த ஆண்டு முழுவதுமாக ஒரே ஒரு செஞ்சுரி, ஒரே ஒரு அரை சதம், ஒரு சதம் மட்டும்தான் எடுத்திருக்கிறார். மிக மோசமான ஃபார்மில் இருப்பதாக அவரே பலமுறை தெரிவித்திருக்கிறார். எனவே இதன் அடிப்படையில் பார்க்கும்போது அவர் ஓய்வு அறிவிப்பு நாளை இந்த போட்டியின் முடிவிலே வெளியாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. பும்ரா ஏற்கனவே பலமுறை இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்திருக்கிறார். எனவே 2-2 என்ற வகையில் இந்த சிட்னி டெஸ்ட் போட்டியை வென்று டிரா செய்தால் நிச்சயமாக தொடர்ந்து கேப்டனாக பும்ரா இந்திய அணியின் டெஸ்ட் அணியின் கேப்டனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசம் அடைந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். என்றால் இந்த போட்டி மிக முக்கியமான போட்டி. இந்த போட்டியில் டிரா செய்தாலே போதும், பார்டர் கவாஸ்கர் கோப்பையை நாம் வென்று விடுவோம். ஆனால் தோல்வியானால் நிச்சயமாக கோப்பையை இழப்பது மட்டுமல்ல, உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தகுதிக்கும் இறுதிப் போட்டிக்கான தகுதியும் நம்மால் பெற முடியாத சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதுதான் மிக முக்கியமானது. எனவே தற்போது இந்தியா இதே போன்ற நிலைமை 2014ஆம் ஆண்டு இதே போன்று ஆஸ்திரேலியா ஒரு தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதுதான் தோனி திடீரென ஓய்வை அறிவித்துவிட்டு இனி விராட் கோலி தான் கேப்டன் என அறிவித்தார். தற்போது அதே போன்ற ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. ரோஹித் சர்மா போட்டியில் விளையாடாமல் பும்ரா கேப்டனாக இருப்பார் என கௌதம் கம்பீர் அறிவித்திருக்கிறார். எனவே புதிய கேப்டன் தலைமையிலே இந்திய டெஸ்ட் அணி கிரிக்கெட் அணி எப்படி விளையாடப் போகுது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பவித்ரா.